கலையாத கனவு அப்படிங்கிற டைட்டிலில் நாம் ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். நேற்று வரைக்கும் என்ன கேட்டோம் அப்படின்னா, எல்லாரும் டீம் லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு நம்மளுடைய புது எம்டி சொல்லியிருப்பாங்க. புது எம்டி யாருன்னா சாரு, அவங்க தான் சொல்லியிருப்பாங்க டீம் லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டைமில் சாரு வந்து சின்ன சின்ன குட்டி 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 சேட்டையெல்லாம் செஞ்சுருப்பாங்க. அது வந்து சடான்னு வருது. அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, விஜயும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அதை பெருசாக கன்சிடர் பண்ணிக்காமல் அப்பப்போ கொஞ்சம் ஜர்க் ஆனால் கூட அடுத்த டைம் அப்படியே சும்மா ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க நம்மளோட விஜய். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி ஸ்டில் சஸ்பென்ஸாகவே போயிட்டுருக்கு. எந்த அளவுக்கு எது வரைக்கும் சஸ்பென்ஸாக போகும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது. ஸோ ப்ளீஸ் சேர்ந்தே வாங்க, 2 பேரும் சேர்ந்தே சஸ்பென்ஸ் என்ன ஏது அப்படிங்கிறது நாம் கேட்கலாம். ஓகேவா? இன்ட்ரெஸ்டிங்கோடு வாங்க ப்ளீஸ். நானும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டிங் கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? அண்டு எல்லாருக்கும் இப்போ சொல்கிறேன், சீக்கிரமாக சொல்லுங்கள், சஸ்பென்ஸ் சீக்கிரமாக சொல்லுங்கள் அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க ப்ளீஸ். சஸ்பென்ஸ் எப்போ உடையுமோ அப்போ தான் உடையும். அது எப்போ உடையும்னு எனக்கும் தெரியாது. நானும் உங்கள் கூட சேர்ந்து தான் ஸ்டோரியில் அப்படியே ஃப்ளோவில் வந்துட்டுருக்கேன். ஸோ அப்போதைக்கு தான் தெரியும். ஓகேவா? சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லாருமே சேர்ந்து டின்னர் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அது வந்து நார்மல் பிளேஸ் கிடையாது, வீடு கிடையாது. ஸோ அது ஒரு ரெஸ்டாரண்ட். அந்த இடத்துல கண்டிப்பாக லன்ச் டைமுக்கு பீப்புள்ஸ் வந்துக்கிட்டு போய்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ எல்லாராலையும் டீம் லஞ்ச் சாப்பிட முடியும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு கொஷின் மார்க்கான ஒரு ஒர்க்கு தான் இல்லையா? ஏன்னா பிகாஸ் அது ரெஸ்டாரண்ட், எல்லாருமே சாப்பிட உட்காந்துட்டாங்க அப்படின்னா டைமில் கஸ்டமர் வந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் இவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு கடைசியாக விஜய் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சாரு அப்படிம்பாங்க. சொல்லுங்கள் விஜய் அப்படிம்பாங்க. ஆக்சுவலி என்னென்னா, நம்மளால் டீம் லஞ்சு சாப்பிட முடியாதுங்க. வேணும்னா நம்ம டின்னர் பிளான் பண்ணிக்கலாம், அது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா டின்னர் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணுற டைம். ஸோ அதனால் அது பெட்டர். நீங்கள் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா நம்ம வேணுமா டின்னர் ட்ரை பண்ணலாம், லஞ்சு வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம், எனக்கு அதில் எந்த ப்ராப்ளம் இல்லை. பட் எனக்கும் உங்கள் எல்லோரும் கூடயும் சேர்ந்து சாப்பிட்ணும். அது டின்னராக இருந்தால் என்ன, லஞ்சாக இருந்தால், பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு தேவை சேர்ந்து சாப்பிட்ணும், அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நம்மளுடைய சாரு சொல்லிவிடுவாங்க. ஓகேங்க, நான் அப்படியே அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படி சொல்லுவாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டெப்பு போயிட்டு டக்குன்னு திரும்பி உள்ளே வந்து சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரு கேட்பாங்க. உடனே நம்ம விஜய் எல்லா பக்கம் திரும்பி பார்த்துட்டு, ஏய் சாரு அப்படிம்பாங்க. என்ன சொல்லு அப்படிம்பாங்க. அது நீ ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன பண்ணேன்? லஞ்சு கூப்பிட்டதா? எதை தப்பாக கூப்பிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீ நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பண்ணாத. வெயிட் அந்த மாதிரி சொல்கிறியே, எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. நீ அந்த மாதிரியெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. விஜி, என்ன ஆச்சு? அந்த மாதிரி சொன்னால் எனக்கு எதுவும் புரியல, எனக்கு டீட்டெயிலாக சொல்லு, நான் வேணுமா பண்ணாமல் இருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. இங்கே பாரு சாரு அப்படிம்பாங்க. பார்த்துட்டு தான் இருக்கேன், சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரெக்டாக அந்த வேர்டு கேட்கும்போது இங்கே பாரு சாரு அப்படின்னு சொன்னதும் அவங்க ஒன்று தான் பார்த்துட்ருக்கேன், சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க சொல்கிற அந்த ஸ்லாங்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் இவங்க இந்த மாதிரி கேட்டுட்ருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன ஸ்மைலிங்கோட அந்த வேவ் டிஃப்ரெண்ட் ஸ்லாங்கோட அவங்கள பார்த்துக்கிட்டே ஒரு ஐ கான்டாக்ட், ஸ்மைலிங் ஃபேஸோட சின்னதாக ஒரு ஐ கான்டாக்ட் அவங்களுக்கு கொடுத்து சொல்லு அப்படிம்பாங்க. அப்போது அந்த மாதிரி கேட்டது எதாவது சொல்ல தோணுமா? மேடத்துக்கு என்ன சொல்லணும் தெரியாது. 2 நிமிஷம் அப்படியே அவங்களோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியாது. ஏன்னா இவங்களுக்கு தெரியும், ஏன்னா இவங்க பண்ண சேட்டைனால தான் அவங்க டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அவங்க அதை தான் சொல்ல வராங்கங்கிறது தெரியும், ஆனால் அவங்க காட்டிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க போனது சிரிப்பாங்க அவங்களுக்குள்ளேயே ஸ்மைலிங்கோட. ஐயோ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்மைல் பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா
என்ன விஜய் நீ என்ன பண்ணுற? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? ஒரு ஒரு விஷயத்த தெளிவாக சொல்ல மாட்டியா? என்னாச்சு உனக்கு? நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்க மாட்டியே, நடந்துக்க மாட்டியே, இப்படியெல்லாம் இருக்காத விஜய். ஐயோ! சரி, ஓகே, ரிலாக்ஸ் விஜய், ரிலாக்ஸ், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேராக அவங்களோட கிச்சன் ரூமுக்கு போவாங்க. போனதுக்கப்புறம் அந்த கன்ஃபியூஷன்லேயே போவாங்க. அந்த கன்ஃபியூஷன்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஸ்லாங் கூட கேட்பாங்களா, என்ன சொல்லு, உன்னை தான் பார்த்துட்ருக்கேன், அந்த மாதிரி சொல்லுவாங்களா. அந்த ஸ்லாங் வந்து அவங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டுருக்கும் அவங்களோட மைண்டில். அந்த ஸ்லாங்கு, அவங்க பார்த்த அந்த ஐ கான்டாக்ட்டு, அது ரிப்பீட் ஆகவும் அவங்களுக்கு அதே மைண்டில் ஓடிட்டுருக்கும்போது அதே மைண்ட் செட்டோட கிச்சன் ரூமுக்கு போகவும் அந்த அவங்களோட ஃபுல் கவனமும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்காது. அங்கே இருக்காதனால கூட இருக்கிறவங்க எல்லோரும், விஜி என்னாச்சின்னு ஒருத்தர் கேட்பாங்க, விஜயக்கா என்னாச்சு அப்படின்னு ஒருத்தர். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கொஷின்ஸ் கேட்குற மாதிரி அவங்க பார்த்திங்க அப்படின்னா நிதானமாக இல்லாமல் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது அவங்க கூட கொஞ்சம் பழக்கமானவங்க, விஜி என்னாச்சு உனக்கு? நீ இந்த மாதிரியெல்லாம் கிடையாது. நீ இப்போ ஃபஸ்ட்டு நீ ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வா. இங்கே பாரு, எல்லாமே நீ குக்கிங்கே நீ டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்ருக்க, அவசர அவசரமாக பண்ணிகிட்ருக்க. உனக்கு புரியுதா? பார்க்கும்போது தெரியுதா இல்லையா? நீ எதையுமே நிதானமாக பண்ண மாட்டேங்கிற. நீ இப்படியெல்லாம் பண்ண மாட்டியே. என்னாச்சு? உனக்கு எதுவும் ப்ராப்ளமா? புவனேஸ்வரி போனாலே, கால் பண்ணாளா? ஓகே தானே எல்லாம்? அம்மா நல்லா தானே இருக்காங்க? அப்படி நினச்சிப்பாங்க அவங்க. அவங்க வந்துட்டு எல்லோரும் நல்லா இருக்காங்க, ஓகே, நான் ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரூம்லேருந்து வெளில போயிடுவாங்க. கிச்சன் ரூம்லேருந்து வெளில போயிட்டு நேராக ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காம் ஆகிட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு அந்த கார்டன்ஸு, அந்த பால்கனி மாதிரி பிளேசஸ் இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு அவங்க கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆவாங்க. ரிலாக்ஸ் ஆகிட்டு நார்மலாகிட்டு, ஓகே சரி போகலாம், போயிட்டு நம்ம ஒர்க்கை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிட்டர்ன் வந்து அவங்களோட ஒர்க்கை அகெயின் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போது வந்து மேடம் தெளிவாகிட்டு ஸோ நார்மலாகிட்டு அவங்க வந்து அவங்க ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாகவே செஞ்சு முடிச்சிட்ருப்பாங்க. டைமிங்கை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக டைமிங் ஆகிடும். டின்னர் டைமும் வந்துடும். ஸோ டின்னர் டைமுக்கு மெனு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரு வந்து ஒரு சிலதை அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு, எக்ஸாம்பிளுக்கு டின்னர் தானே, தோசை ஃபுட்டு, டிஃப்ரெண்ட் இடியாப்பம் இந்த மாதிரி சொல்லிவிட்டு அண்ட் த சேம் டைம் அவங்கக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இது நமக்கான டின்னர். ஸோ உங்களை எத்தனை பேருக்கு என்னென்ன டிஷ் பிடிக்குமோ அந்தந்த டிஷ் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து அந்த டின்னரை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம் இன்றைக்கி. அண்டு விஜி அப்படி சொல்லுவாங்க, சொல்லுங்கள் அப்படி சொல்லுவாங்க, எல்லாத்தையுமே கார்டனில் ரெடி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே சாரு, நான் ரெடி பண்ணிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. டன், எனக்கு ரெடி பண்ணிவிட்டு இன்டிமேஷன் கொடுங்க, ஐ வில் ஜாயின் யூ, ஓகே அப்படிம்பாங்க. ஷுர், கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்களுக்கு ஓகே சொல்லிவிட்டு, சரி கைஸ் எல்லாம் ரெடி ஆகிடுங்க, ஸோ நம்ம எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இன்றைக்கி டின்னரை பர்ஃபெக்டாக முடிப்போம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியான மூட்லேயே போவாங்க. மேடம்க்கு டபுள் ஹாப்பி. ஒன்று மார்னிங்லேருந்து டைரெக்டாகவே விஜய்கிட்ட சேட்டை பண்ணிகிட்ருப்பாங்க, ஒன்று இந்த ஒரு சான்ஸ். ஸோ சொல்லவே தேவையில்ல, அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மேடம் ரொம்ப ஹாப்பியோட அவங்களோட கேபின் போயிட்டு டின்னருக்காக ரொம்ப ஈகர்லி வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு டின்னரில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரவுண்டாக எல்லோரும் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பிளேஸில் உட்காந்துருப்பாங்க. சேருக்கு பக்கத்தில் அஃப்கோர்ஸ் வேறு யாரும் வருவா, விஜய் தான் வருவாங்க. இந்த பக்கம் விஜய் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜர் இன்க்ளூடிங் ஆட் ஆகிருப்பார். எல்லாருமே ஆட் ஆகி அந்த ஃபுட்டை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணி எல்லோரும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டிஷ். இப்போது எக்ஸாம்பிள் ஒரு ரெஸ்டாரண்ட்னா மினிமம் ஒரு 30 to 40 இருப்பாங்களா, அத்தனை பேருக்கும் பிடிச்ச ஃபுட்டு, அவங்கவுங்களோட ஃபேவரட் ஃபுட்டு ஒரு ஃபேவரட் ஃபுட்டே இங்கே நிறைய வந்துடுமே. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபுட்டு அப்படின்னா டிஷ்ஷஸ் வந்துருச்சு இல்லையா. ஸோ அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்கள தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. இப்படியே கொஞ்ச நேரம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஃபுட்டு வந்து அது தெரியும், அவங்க விஜய் தான் செஞ்சுருப்பாங்கங்கிறது தெரிஞ்சுட்டும் அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு, இதில் ஏதோ எனக்கு சம்திங் உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிம்பாங்க. இல்லையே, நல்லா தானே இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இல்லை சாரு, இதில் எனக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படி சொல்லுவாங்க. இல்லை, நானும் அதை தான் சாப்பிட்டுட்ருக்கேங்க, எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் பொய்யா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அதை ஃபுட்டை எடுத்து இந்தா சாப்பிட்டு பாரு அப்படி சொல்லிட்டு ஊட்டி விட்டுருவாங்க. அவங்களுக்கு ஷாக் ஆகிடும் விஜய்க்கு.
அந்த ஃபுட்டை எடுத்து டக்குன்னு ஊட்டி விடவும் அங்கே ஃபுல்லாக அத்தனை பேர் இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பவுண்டிங் இருந்தால் கூட இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, இங்கே பாருங்க உப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஊட்டி விட்டுருவாங்க. ஊட்டி விட்டதும் திருன்னு முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ இருக்கிறவங்களாம், என்ன விஜி சாப்பிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆ ஆ ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு, இல்லையே எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா? இல்லை, நீ இன்னொரு வாய் சாப்பிட்டு பாருன்னு சொல்லிட்டு இன்னொரு வாயை எடுத்து ஊட்டி விடுவாங்க. அப்போது வந்து அவங்க முறைப்பாங்க இவங்கள பார்த்து. இவங்க வந்துட்டு, என்னாச்சு இப்போது சால்ட் இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க. இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. எனக்கு இல்லை. அப்படியா? காட்டு உன் பிளேட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளேட்டில் இருந்து இவங்களே எடுத்து சாப்பிடுவாங்க. அதையும் இவங்க பார்ப்பாங்க, நோட் பண்ணுவாங்க. இவங்க விஜி நோட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த ஃபுட் எடுத்து சாப்பிடும்போது ஒருத்தவங்களோட பிளேட்டில் இருந்து டக்குன்னு ஒருத்தவங்க வந்து எடுக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அவங்க டக்குன்னு எடுக்கும்போது இவங்களுக்கு வேணாம் சாரு அப்படின்னு சொல்லி போவாங்க. சம்மன் இருங்க, எனக்கு இது என் பிளேட்டில் இருக்கிறது ஏதோ எனக்கு உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டில் இருக்கிறத இவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க அவங்களோட ஃபுட்டை. இது நல்லா இருக்கே, ஆமாம் என் பிளேட்டில் இருக்கிறது மட்டும்தான் எனக்கு சால்ட்டியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை, இதை நீ வச்சுக்கோ, வேணும்னா நீ இதை வச்சுக்கோ, இல்லைன்னா வேறு போட்டுக்கோ, உன் பிளேட்டில் இருக்கிறது கொடு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க பிளேட் எடுத்து எல்லா ஃபுட்டுமே அவங்க பிளேட்டில் இருக்கிறது சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா எல்லோரும் இருக்கும்போது, செப்ரேட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி மாட்டினாங்க அப்படின்னா நம்மளோட விஜி வச்சு செஞ்சுருவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னவோ. ஸோ எல்லோரும் இருக்கும்போதே அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சேட்டையெல்லாம், இது ரொம்ப பெரிய சேட்டை தான், பட் புரியுது, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா இருக்குது, இது சூப்பராக இருக்குது, பயங்கர டேஸ்டியாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அப்போது விஜய் இருந்துட்டு கொஞ்சம் பக்கமாக வந்து, எல்லாமே ஒரே பிளேட்டில் இருக்கிறது தான், உங்களுக்கு மட்டும் எப்படி உப்பு வரும், நான் மட்டும் என்ன தனியாக போட்டுக்கிட்டேன் அப்படி சொல்லுவாங்க. தெரியலையே, நானும் அதுதான் டவுட்டாக இருக்குது, ஒருவேளை என் பிளேட்டு சரியாக வாஷ் பண்ணாமல் சால்ட்டு போட்டிருப்பீங்களோ அப்படின்னு சொல்கிறேன். அப்படி யார் பண்ண போகிறா அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் நான் என்ன போய் சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. அவங்க ஏன்னா அந்த இடத்துல அவங்கள ரொம்ப ப்ளைம் பண்ணி பேச முடியாது, எல்லாரும் இருக்காங்க இல்லையா? அதனால் என்ன பண்ணுவாங்க, விஜய் சரண்டர் ஆகிடுவாங்க. ஓகே ஓகே சரி, அட்லீஸ்ட் இதையாவது கொஞ்சம் திருப்தியாக சாப்பிடுங்க அப்படி சொல்லுவாங்க. இது ரொம்ப திருப்தியாக சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. சரி சாப்பிடுங்க, நீ வேணுமா வேறு பிளேட்டில் போட்டுக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் போட்டுக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு பிளேட்டில் போட்டு இவங்க சாப்பிட்டுட்ருப்பாங்க. இவங்களும் பார்த்திங்க அப்படின்னு ஓரக்கண்ணில் அவங்கள பார்த்துக்கிட்டே சின்ன சின்னதாக சைட் அடிச்சுக்கிட்டே அந்த ஃபுட்டை வந்து ரசித்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. நம்மளுடைய சாரு சாப்பிட்டுட்டு ஒவ்வொருத்தவங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஐஸ்கிரீம், ஃபைனலாக ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அப்படி தான் இவங்க வந்து நம்மளுடைய சாரு வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவாங்க. நம்மளுடைய விஜய் என்ன பண்ணுவாங்க, இல்லை எனக்கு பட்டர் ஸ்காட்ச் தான் பிடிக்கும், அதுதான் என்னோடய ஃபேவரேட், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. 2 பேருமே அவங்களோட ஐஸ்கிரீம்ஸ் எல்லோரும் சாப்பிட, ஒவ்வொருத்தவங்களும் ஸ்ட்ராபெரி, மேங்கோ இப்படி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். அது ரெஸ்டாரண்ட் தானே, ஸோ எல்லாமே இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஃப்ளேவர் சாப்பிட்டுட்ருப்பாங்க. இவங்க எங்கள் ஃப்ளேவர் ஆல்மோஸ்ட் பாதி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்துட்டு, அந்த பட்டர்ஸ்காட்ச் எப்படி இருக்கும், நான் இப்போ வரைக்கும் சாப்பிட்டதில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அவங்களோட ஸ்பூனை போட்டு அதை எடுத்து சாப்பிட்ருவாங்க. இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இவ தெரிஞ்சு பண்ணுறாளா, இல்லை தெரியாமல் பண்ணுறாளா, இல்லை வேணும்னே பண்ணுறாளா, எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியே அவங்க ரியாக்ஷனாக பார்ப்பாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு சாக்லேட் வேண்டாம், இது கொடுக்குறீங்களான்ட்டு டப்புக்குன்னு பிடுங்கி சாப்பிட்ருவாங்க. எல்லாரும் இருக்காங்க, இவங்க வேறு இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுன்னு இவங்களுக்கு தெரியல. சுற்றி இருக்கிறவங்களும் எல்லாருமே வாட்ச் பண்ணலாம், அட்லீஸ்ட் ஒருத்தராவது வாட்ச் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்க இருப்பாங்க. அதில் சிலர் வந்து டக்குன்னு இவங்க சுற்றி யாராவது நம்மளை பார்க்குறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒருத்தவங்க ஸ்மைல் பண்ணுவாங்க, அப்படிங்கிற மாதிரி. இவங்க வேற ஒருத்தவங்க கம்முன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த சைக்கிளை சொல்லுவாங்க, கம்முன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. விஜி சைலண்ட்டாக விஜி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. ஐயோ அப்படிங்கிற மாதிரி இவங்களை தலையில் அடிக்காமல் அந்த ரியாக்ஷனை கொடுப்பாங்க. இவங்களும் நம்மளோட ஷாரும் அந்த பட்டர் ஸ்காட்சை நல்லா சாப்பிட்டுட்டு, அப்பா உண்மையை சொல்லட்டுமா, இன்றைக்கி தான் எனக்கு சாப்பிட்ட மாதிரியே ஃபீல் இருக்குது. சீரியஸ்லி ஃபுட்டு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. டேஸ்ட் இவ்வளோ அவ்வளோன்னு சொல்லவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அதுலேயும் ஃபைனல் இந்த ஐஸ்கிரீம் சான்ஸே இல்லை. சாப்பிட்ட ஃபுட்டுக்கும் ஐஸ்கிரீமுக்கு பக்கா
பக்கா மேட்ச் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இந்த டின்னர் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எல்லோரும் என் கூட டின்னருக்கு கலந்துக்கிட்டதுக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த டின்னர் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. உங்கள் கூட நான் டின்னர் சாப்பிட்டதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நம்ம ஒரு வேளை நெக்ஸ்ட் டைமில் இருந்து அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி நாட் அட் ஆல் கன்ஃபார்ம், ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சான்சஸ் கிடைச்சா. அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸாவது நம்ம ட்ரை பண்ணுவோம். முடியலைன்னா கம்பல்சரி இயர்லி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நம்மளுடைய சாரு. சரின்னு சொல்லிட்டு சரி ஓகே, எல்லாருக்கும் ஓவராக டைம் ஆகிடுச்சு. பட் நான் எல்லாருக்குமே நானே என்னோடய சைட்லேருந்து உங்களுக்கு கேப் புக் பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் சேஃபாக போங்க. அண்டு ப்ளீஸ் சேஃபாக போயிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. விஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கள் சாரு அப்படிம்பாங்க. எல்லோருடைய நம்பர் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, எல்லாருக்கும் ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, அட்மினா என்ன போட்டுருங்க அப்படி சொல்லுவாங்க. ஓகே ஓகே சாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா எனக்கு எல்லாருமே ரீச் ஆகிட்டாங்கன்னா எனக்கு தெரியணும். ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் க்ரியேட் பண்ணிவிடுங்க அப்படி சொல்லுவாங்க. மேனேஜர் சார் நீங்கள் எப்படி போகிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. நான் என்னோடய பைக் இருக்குது மேம், நான் அதில் போயிடுவேன் அப்படி சொல்லுவாங்க. சரி ஓகே, எல்லோரும் சேஃபாக போய் ரீச் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிட்டு கிளம்புவாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்க கேப் புக் பண்ணி அரேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் போயிட்டு இவங்களும் சரி நம்மளும் கிளம்புவோமா அப்படி சொல்லுவாங்க. போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சரி நீ வீட்டுக்கு போ, நான் கேப் புக் பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் கேப் புக் பண்ணி போகிறேன்ப்பா, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி உனக்கு சொன்னதான், தனியாக நான் போக மாட்டேன். ஸோ உன்னை எடுத்து நான் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் என் வீட்டுக்கு போவேன் அப்படி சொல்லுவாங்க. வேண்டாம், லேட் டைம் ஆகிடுச்சு. ஸோ நான் உன்னை வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் அப்படி? ஏன் எனக்கு என்ன பயமா? நான் தனியாக போக மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அப்படி இல்லை, நீ போவ, பட் டைம் ஓவர் ஆகிடுச்சு இல்லையா, ஆல்மோஸ்ட் 12 மேலே ஆச்சுல்ல. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீ தனியாக போவேன்னா நான் உன்னை உன் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஒன்று பண்ணலாமே, நீயும் கம்முன்னு எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணிவிடு. நீ ஏன் அதுக்கப்புறம் தனியாக வரணும்? ஏன்னா இங்கேயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. ஸோ நீ ஏன் இங்கே வரணும் அப்படி சொல்லுவாங்க. இல்லை இல்லை இல்லை, ஆக்சுவலி எனக்கு புது இடத்துல தூக்கம் வராது. ஸோ நான் கண்டிப்பாக என்னோடய ரூமுக்கு தான் வரணும். நான் உன்னை விட்டுட்டு இங்கே வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, நோ ப்ராப்ளம், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்துட்டு காரில் ஏறிட்டு இவங்க இந்த டிரைவிங் சீட்லேயும் இவங்க இந்த பக்கமும் உட்காந்துட்டு இருப்பாங்க. டிரைவிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விஜி தான் பண்ணுவாங்க. கார் டிரைவிங் பண்ணுவாங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சாங்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த காரை வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது நம்மளுடைய சாரு சொல்லுவாங்க, இன்றைக்கி டின்னர் உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சுல்ல, நீ என்ஜாய் பண்ணியா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஓரளவுக்கு ஓகே தான், ஹாப்பியாகவும் இருக்கேன், எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்டு இங்கே நான் புவனேஸ்வரி ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கும் புரியுது, உங்களோட சின்ன வயசுலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ஃபீலிங் இருக்க தான் செய்யும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவ்வளோ இருந்திருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க 2 பேரும். சாரு என்ன பண்ணிவிடுவாங்க, தூக்கம் வந்துடும் அவங்களுக்கு. ஃபுல் கட்டியிருக்காங்க இல்லையா, நல்லா ஐஸ்கிரீம் வேறு சாப்பிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தூக்கம் தள்ள ஆரம்பிச்சிடும். தூக்கம் தள்ள ஆரம்பித்ததும் அப்படியே சாஞ்சிக்கிட்டே தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படியே தள்ளாடுவாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி இப்படி தள்ளாடுவாங்க. அதை தள்ளாடுறத பார்த்துட்டு நம்மளோட விஜய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சமாக அவங்க பக்கத்தில் லேசாக சாஞ்சு அவங்களோட ஷோல்டர் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்க ஷோல்டர் அவங்க சாயும்போது தெரியும் இல்லையா, நம்மளுடைய தலை வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு பிளேஸில் செட் ஆகிடுச்சுன்னா அது அப்படியே இருக்கும். இல்லைனா தான் நம்மளோட தலை வந்து ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களோட ஷோல்டர் கொடுத்ததும் இவங்க என்ன பண்ணுவாங்க, கம்ஃபர்டபுளாக அவங்களோட ஷோல்டரில் சாஞ்சிப்பாங்க நல்லா. இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஷோல்டரை வச்சுட்டு காரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து பொறுமையாக நிதானமாக அந்த ஸ்பீட் பிரேக்கெல்லாம் பார்த்து ட்ரைவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. ஸோ சாங்கோட சவுண்ட்ஸ் வால்யூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு மெதுவாக அந்த ஏசி காற்றுல ஜாலியாக அவங்க ஸ்மூத்தாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார் ஓட்டிகிட்ருப்பாங்க.
அந்த தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ தூங்கிட்டு இருக்கும்போது, அவங்களோட ஹேர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி அவங்களோட ஃபேஸில வந்து விழுந்துட்டுருக்கும். அப்போ அவங்க பார்த்துட்டு அடிக்கடி அந்த கை இருக்கும்ல, அவங்க கைய எடுத்து மூஞ்சில வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளோட தூக்க கலக்கத்துல. ஸோ இத நோட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்லோவா போயி கார ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு, அந்த ஹேர வந்து இவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க நல்லா ஷோல்டரில் தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா? இவங்க வந்து அந்த ஹேரை அட்ஜஸ்ட் பண்ணும்போது, அவங்க ஃபேஸ் பார்க்குறதுக்கு காரில் போயிட்டுருக்காங்க. நல்லா சொ நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து நைட் டைமில் காரில் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா, போய் ஒரு ஓரத்தில் நிப்பாட்டும்போது, அந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி லைட் வெளிச்சம் கொஞ்சம் கம்மியா, இந்த மாரியெல்லாம் இருக்கும். இவங்க வந்து ஒரு ஓரமா நிறுத்தின இடத்துல லைட் வெளிச்சம் ரொம்ப கம்மியாகவும், நிலா வெளிச்சம் வந்து நல்லா பெருசாவும் தெரியும். நல்லா அழகா பிரைட்டா தெரியும். கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா ஒரு லைட், ஸ்ட்ரீட் லைட் பார்த்தீங்கன்னா 1, கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் 1 அந்த மாரி இருக்கும். ஸோ அந்த வெளிச்சத்தில அவங்களோட ஃபேஸ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஃபேஸ அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு, அவங்க ஹேர வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃபேஸ பார்த்ததும், அந்த வெளிச்சத்துக்கும் அவங்க ஃபேஸ்க்கும் ரொம்ப அழகா இருந்ததுனால, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கொஞ்ச நேரம் அவங்களே மறந்து, அவங்கள ரசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அவங்களுடைய கண்ணு, மூக்கு, காது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ரசிச்சிட்ருப்பாங்க. ரசிச்சிட்ருக்கும்போது அப்பப்போ அவங்க செஞ்ச சேட்டை எல்லாமே நெனச்சுக்கிட்டு, சின்னதா ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது சைலண்ட்டா இருக்க, முழிச்சிட்டு இருக்கும்போது அவ்ளோ சேட்டை பண்ற, அதுவும் என்ன நல்லா வம்பிழுக்கிற நீ, உன்கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல, அப்படிங்கிற மாரி அவங்களோட ரியாக்ஷன் மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்தாலும், அவங்கள சைட் அடிச்சுக்கிட்டு, அந்த நிலா வெளிச்சத்தில் அவங்களோட ஃபேஸை உத்து பார்த்துக்கிட்டு, அந்த ஹேரை செட் பண்ணிவிட்டு, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சமாக அவங்க நார்மல் ரியாக்ஷனுக்கு வந்து, அந்த காரை மூவ் பண்ணிவிட்டு போவாங்க. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவாங்க. இவங்களும் நல்லா தூங்கிடுவாங்க. தூங்குனதும் வீட்டுக்கு போனதும் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா சாருவோட ஹேபிட்டா என்னன்னு தெரியல. தெரியல மீன்ஸ் அந்த இடத்துல அவங்க நடந்துக்கிட்ட ஒரு விஷயம். ஏன்னா இப்போ வரைக்குமே ஸ்டோரியில பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, மத்தவங்களலாம் எழுப்பி விட்டுருவாங்க. இந்த வாட்டி என்ன நடக்கும் அப்படின்னா, சாரு அவங்களோட ஷோல்டர்ல படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. இவங்களும் வீட்டுக்குமே ரீச் ஆயிடுவாங்க. அவங்கள எழுப்பவே மாட்டாங்க. சைலண்ட்டா இருப்பாங்க. காரை ஸ்டாப் பண்ணிட்டு, ஏசி நல்லா வச்சுட்டு சைலண்ட்டா உட்காந்துட்ருப்பாங்க. அவங்களும் ஷோல்டர்ல நல்லா தூங்கிட்டுருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நான் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டுட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டோரி கேட்குறவங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேட்டுட்டு எல்லோரும் நிம்மதியாக ஹாப்பியாக தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.